வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். செக் ரிபப்ளிக் அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்குங்க. அங்க என்ன பண்றாங்க, எல்லா மக்கள்கிட்டையும் கேட்டு நிறைய ஆலோசனைகளை சொல்லி அந்த இடத்த எப்படியாவது மாத்திக்கிட்டே இருக்கணும், மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கேட்டு நிறைய வேலைகளை அந்த அரசாங்கம் பண்ணாங்க. அதுல ஒண்ணு அந்த இடத்துல அணையை கட்டணும் அப்படின்ற ஒரு பிளான் தான். அதனால அணையை கட்டுறதுக்காக ஃபண்ட்லாம் நிறைய வேணும்னு சொல்லி கவர்மெண்ட் அப்படியே சேர்க்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் அதுக்கான நிதியை ஒதுக்கி நிறைய இன்ஜினியர்ஸை வச்சு பயங்கரமான பிளான்லாம் போட்டு அந்த இடத்துல அணையை கட்டலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வெறும் 8 நீர் நாய்கள் அந்த அணையை கட்டி முடிச்சிருச்சு. என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஆமாம், அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அந்த அணையை கட்டுச்சு. ரொம்ப பெரிய மேட்டர்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன விஷயம்தான். ஆனால் அந்த பியூஎஸ், அதாவது நீர் நாய்கள் யோசிச்சு வெறும் 8 நீர் நாய்கள் தான் படப்படன்னு போய் அந்த இடத்துல அணையை கட்டி அப்படியே அதோடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்குச்சு. ஸோ வாழ்வாதாரத்துக்காக ஒரு உயிரினம் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இதுக்காக எதுக்குப்பா 10 கோடி அப்படின்ற மாதிரி தான் 10 கோடி நிதியை கொடுத்த நிறைய பேர் கேள்வியை கேட்க ஆரம்பிச்சாங்க. சிவாஜி த பாஸ் படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் சைன் போடுற மாதிரி அப்படியே மாறி மாறி நீங்கள் 2 கையிலையும் சைன் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்போ ஆம்பி டெக்ஸ்டாரிட்டி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப ரொம்ப ரேர் கண்டிஷனுங்க. ஆம்பி டெக்ஸ்டாரிட்டின்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா 2 கையிலையும் உங்களால் சூப்பராக எழுத முடியும், கிறுக்காம ரொம்ப அழகாக எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கக்கூடியதான். 200ல் ஒருத்தங்களால தான் இப்படி ஆம்பி டெக்ஸ்டாரிட்டியோட இருக்க முடியும். அதுவும் ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக 2 ஒரே கையெழுத்து அப்படிலாம் சொன்னால் அது 500ல் 1 1000ல் 1ன்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் 2 கையுமே ஒரே மாதிரியான கையெழுத்துல வரும். இது ரொம்ப ரேரான ஒரு கண்டிஷன் தான் சொல்றாங்க. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எத்தனை சிக்னேச்சர் போட்டிருப்பீங்க அப்படின்னு கேட்டா கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியதுதான்ப்பா. ஞாபகமே இல்லை, எண்ணிக்கையே கிடையாது, நிறையா போட்டிருக்கோம். அட்லீஸ்ட் நம்ம சும்மா இருக்கிற பேப்பர்லாம் கிறுக்கியாவது பார்த்துருப்போம் இல்லையா. ஆனால் உலகத்துலேயே ரொம்ப ரேரான ஒரு சிக்னேச்சர் அப்படின்னு சொன்னால் அது ஷேக்ஸ்பியரோட தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஷேக்ஸ்பியரோடைய கையெழுத்து இப்போ வரைக்கும் வெறும் 4 பேப்பரில் தான் அவர் போட்டதாகவே இருக்குது. நம்ம அதுக்கப்புறமா பிரிண்ட் எடுத்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டோம், டிசைனாக போட்டோம், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அவர் கைப்பட போட்ட ஒரு கையெழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா அது வெறும் 4 இடங்கள்ல தான் இருக்குது. அது எல்லாமே மியூசியமில் ரொம்ப பத்திரமா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ரேரான ஸ்பீஷியஸ், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அழிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்ற ஸ்பீஷியஸில் வக்கிட்டா அப்படின்ற ஒரு ஸ்பீஷியஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய ஒன்று. கிட்டத்தட்ட இது டால்ஃபினுடைய ஃபேமிலி மாதிரியே இருக்கும், கடல்வாழ் உயிரினம் தான். இது இப்போது 10 தான் உலகத்திலே இருக்குது எக்ஸிஸ்டிங்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2035 அழியறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணி இதை ப்ரீட் பண்ண வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா போக போக இப்படி ஒரு ஜீவன் அழிஞ்சிருச்சுன்னா திரும்ப அதை உருவாக்குறது ரொம்பவே கஷ்டம். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடாக என்னதான் புதுசான விஷயங்கள்லாம் நம்ம பண்ண போகிறோம், அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி சக்ஸஸ் ஆனோம் அப்படின்னு சொன்னாலும் இயற்கையாகவே உருவான ஒரு உயிரினம் அழிய விடுறது, அதுவும் நம்மளுடைய கண் பார்வையிலே அழிய விடுறது அப்படின்றது ரொம்ப தப்புன்றதுனால இருக்கிற அந்த 10ஐயும் பராமரித்து வந்துட்டு இருக்காங்க. இதோடைய இனப்பெருக்கத்துக்காக செயல்பட்டு இருக்காங்க. பால் லைட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பால் லைட்னிங் என்ன பண்ணுன்னா, எப்படி நம்ம வானத்தில் பார்க்கக்கூடிய தண்டர் இருக்குது, அதை டக்குன்னு நம்ம பார்த்தோம்னா அது ஒரு மின்னல் வந்துட்டு போகும் இல்லையா, அந்த மின்னல் சில டைம் பூமியும் தாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் மரத்துக்கடையில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, கொடையை பிடிச்சி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, இரும்புலலாம் ரொம்ப ஈஸியாக அது பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு தண்டர் இரும்புலலாம் பாஸ் ஆகிறத விடுங்க, ஆனால் பூமியில் பட்டவுடன் அது ஒரு பாலாக மாறி அது ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு ட்ராவல் பண்ணி போகும்னு சொன்னால் எப்படி இருக்குது, அதுதான் பால் லைட்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டர் பூமியில் பட்ட உடனே ஒரு சிலிக்கான் பேஸ்டான இருக்கக்கூடிய சாயில் மேலே படும்போது, ரொம்ப ஷைனியான ஒரு சாயில் மேலே படும்போது அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு பாலாக சேஞ்ச் ஆகி குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறமா அது டிஸப்பியர் ஆயிரும். பக்கத்தில் யார் இருந்தாலும் அவங்க பஸ்பம் தான்ற மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒன்று. இது ரொம்ப ரேர் ஃபினாமினன் தான், இப்போ ஆட்சி நடக்கும், ஆனால் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.